நீர் சத்து, விட்டமின் ஏ, சி, கால்சியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்து நிறைஞ்சிருக்குங்க புடலங்காயில். புடலங்காய் பொரியல் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புடலங்காய் விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா அது கூட புடலங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் புடலங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. வெந்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா அப்சர்வ் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான புடலங்காய் பொரியல் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். புடலங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.